லாஸ்ட் எபிசோட்ல 4வது இளவரசர் அரியணை ஏறினதுக்கு பிறகு தனக்கு எதிராக செயல்படக்கூடிய சகோதரர்கள் எல்லார்கிட்டையுமே கடுமையா நடந்துக்கிறாரு. இது நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கவலையை ஏற்படுத்துது. காரணம், அவருக்கு அடுத்தபடியா அரியணைக்காக ஆசைப்படக்கூடியது 8வது இளவரசர் தான். அவர் தான் 9, 10 இந்த மாதிரி சில இளவரசர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இவருக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் தெரிய வர எங்க அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் ரொம்பவுமே வருத்தப்படுறா. இது பத்தாததுக்கு 4வது இளவரசரோ அரண்மனையில இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு தனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுத்துறாரு. இதை நினைச்சு நம்மளோட ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கவலைப்படுறா. இதனால அவளோட உடம்பு ரொம்ப முடியாம போயிடுது. 4வது இளவரசரோ எப்படியாவது அவளோட உடல்நிலையை தேத்தி அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவனாலையும் சுத்தி இருக்கிறவங்களை பத்தி கவலைப்படாம இருக்கவே முடியல. இதனால அவ உடம்புல பிரஷர் கண்ணா பின்னான்னு ஏகுற, மருந்து கொடுத்தா அதையும் சாப்பிடாமே இருக்கா. அரண்மனையில தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான யூட்டான 9வது இளவரசரோட சந்திக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி அந்த பொண்ணு. லாஸ்ட் எபிசோட்ல கூட நம்ம ருக்ஷியோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பா இந்த அரண்மனையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க இந்த மாதிரி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கத பத்தி எதுவுமே அவகிட்ட நம்மளோட ஹீரோயின் கேட்க மாட்டா. அவளும் எதுவுமே சொல்லாம போயிடு. இது எதுவுமே அப்போதைக்கு அவளுக்கு பெருசா படாது. அதனால அவளை அங்கிருந்து போக விட்டுருவா. இப்ப 13வது இளவரசரோட பொண்ணு நம்ம ருக்ஷி கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்மளோட 13வது இளவரசருக்கும் தப்பான தொழில் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அவளை கூட தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம ருக்ஷி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா. அவளுக்கும் பிறந்த குழந்தை தான் இது. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஆன்ட்டி, நம்ம சாப்பிடக்கூடிய பண்ணு அரிசி மட்டும் தானே ஆவியில அவிப்போம், மனுஷங்களை கூட அந்த மாதிரி எல்லாம் அவிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவளுக்கோ வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, அம்மா யாருக்கோ பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆவியில வேக வச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோ பயந்து போய் யார் அது அப்படின்றத பாக்குறதுக்காக ஓடுறா. இப்ப அவளோட வேலைக்காரனும் நீங்க இங்க இருந்து போக கூடாது, தயவு செஞ்சு நில்லுங்கன்னு சொல்ல அவளோ கேட்காம ஓடுறா. அவளோ நீங்க இங்க இருந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசர் என்ன கொன்னுடுவாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்கன்னு சொல்லி அவளை போக விடாம எவ்வளவோ தடுத்து நிறுத்த, இது எதையுமே காதுல வாங்கிக்காம யாரோ ஒருத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓட, அந்த இடத்துல அரசரோட ஆட்கள் சுத்தி நிக்கிறாங்க. ஒரு சில பொண்ணுங்க அங்க இருக்க தீ மூட்டி ஒரு பெரிய இட்லி கோப்புற மாதிரி பாத்திரத்துல யாரையோ போட்டு வேக வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வாமிட் பண்ணிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினுக்கும் அதை பார்த்தோன்னே வாந்தி வந்துருது. ஏற்கனவே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நினைச்சு அவ ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையாள் கிட்ட கேட்க, அவனோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்றான். நீ மட்டும் இப்ப அது யாருன்னு சொல்லலன்னு வச்சுக்கோமே, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவனோ தயவு செஞ்சு போகாதீங்க, இந்த விஷயம் மட்டும் அரசருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்டு யூட்டன் தான் அப்படின்னு சொல்ல, இப்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. இப்ப அந்த பாத்திரத்தை பார்க்க அதுக்குள்ள அந்த பொண்ணு தெரியுறா. இத பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆக அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறா. இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ருக்ஷிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும். இப்ப நம்மளோட 4வது இளவரசர் மேல ரொம்ப கோவப்படுறா. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்குறீங்க, அவ எனக்கு சிஸ்டர் மாதிரி, அப்படி தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்த, அவரும் இந்த மாதிரி கத்தக்கூடாது, நீ இப்ப 2 மாசம் பிரெக்னண்டா இருக்க, டாக்டர் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கொஞ்ச நாள்லயே ருக்ஷியோட அக்காவான ரூலன் உடம்பு முடியாம இருந்து இறந்து போயிடுறா. இது அவளுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுது. அவ பிரெக்னண்டா இருக்கிறனால அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வைத்தியருக்கு உத்தரவு போறாரு நம்மளோட 4வது இளவரசர். ஆனா ருக்ஷியோ இறந்து போன தன் ஃப்ரெண்டை பற்றியும் அக்காவை பற்றியும் நினச்சி ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டே இருக்கா. இதுக்காக இவ்வளோ கொடூரமான தண்டனை, இந்த காலகட்டத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் சாகிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ 9வது இளவரசரை சந்திச்சு நம்மளோட ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. என்னோட யூட்டான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை கடைசியா சந்திச்சா, அது மட்டும் இல்லாம அவ எனக்கு ரொம்ப நெருக்கமானவளாவும் இருந்தா, அதனாலதான் அவன் மேல சந்தேகப்பட்டு 4வது இளவரசர் இந்த மாதிரி அவளை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட, 9வது இளவரசரும் அதுக்கு மேல நம்மளோட அரசர் மேல கோவத்துல இருக்காரு. காரணம், அந்த யூட்டான் கூட அவருக்கு ஒரு ரகசியமான நட்பு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நெருக்கமான எல்லாத்தையுமே அரசர் ஒவ்வொருத்தவங்களா கொன்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோபத்துல 8வது இளவரசர் இருப்பார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போய், இந்த பாருங்க நமக்கு நெருக்கமான எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களா கொன்னுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன் நம்ம ஃபேமிலியில இருக்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அவளும் இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ருக்ஷியா அழுத்துக்கிட்டு சாப்பிடாம இருக்கா. இப்ப அவங்க அக்கா ரூலனோட அரண்மனையில இவ கூட ஒரு தீர்ந்திருப்பா இல்லையா வேலைக்கார பொண்ணா, அவளை கொண்டு இங்க விட்டுருப்பாங்க. அவ்வளோ நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, அதனால இந்த மாதிரி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ண, நீ இங்க இருந்து போயிடு, நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கோமே, நீயும் ஒரு நாள் கண்டிப்பா இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்ப அவளோ என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகாதீங்க, உங்க குழந்தைக்காக நான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்த, இன்னொரு பக்கம் 4வது இளவரசன் நம்ம ருக்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அவளோ நான் உங்களை வெறுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால கண்டிப்பா முடியல அப்படின்னு சொல்ல, இப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க. உண்மையான காதலர்கள்னால எப்படி ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க கோபத்தை
குடும்பத்தோட இருக்க முடியும். அதேதான் அவளோட நிலைமையும். இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு 8வது இளவரசரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பா இல்லையா, நம்ம ரூக்ஷியை சந்திச்சு 9வது இளவரசர் சொன்னாரு, முழு மூச்சா வந்து அரியணைய பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு இன்னொரு காரணமும் நீதான். நீங்க 2 பேரும் காதலிச்சது எங்க எல்லாருக்குமே தெரியும். 4வது இளவரசர் எங்களை பத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோமே, உன்னை பத்தின விஷயங்களும் வெளியில வரதான் செய்யும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப பயந்து போயிடுறா. எங்க எல்லாரோட இந்த நிலைமைக்கு காரணமும் நீதான் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டே போக இப்ப அந்த இடத்துல நம்மளோட ஹீரோயினுக்கு முடியாம வந்து கீழே விழுந்துடுறா. இப்ப அவளோட வேலைக்கார பொண்ணு எதுக்காக 8வது இளவரசரோட ஒய்ஃப் வந்து இங்க வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முடியாம வந்துருச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு 13வது இளவரசர் வராரு. இப்ப அவரை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிட்டு, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, அவரும் என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நீ காரணம் இல்ல, எதுக்காக தேவையில்லாம உன்னை பிளேம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு வயிறு வலி வந்துருது. அங்க இருக்கக்கூடிய டாக்டரை கூப்பிட இப்படி அவளுக்குள்ள ஏற்படக்கூடிய அதீத எமோஷனால அவளுக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடுது. இப்ப அந்த இடத்துக்கு அரசர் வர அவளை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதுல இருக்கக்கூடிய டாக்டரை கூப்பிட்டு உடனே என்னோட குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் காப்பாத்து, இல்லன்னு வச்சுக்கோமே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அந்த டாக்டரும் வந்து நம்மளோட ருக்ஷியை செக் பண்ணி பார்த்துட்டு என்னால அம்மாவை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், குழந்தைய இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்ல, இனிமேல் அவனால எப்பவுமே அம்மாவாக முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, நேரா 8வது இளவரசரை கூப்பிட்டு விட்டு, இங்க பாத்தியா இது எல்லாமே உனக்கு எதிரான ஃபைல்ஸ், நீ என்ன அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருது, சுத்தி எனக்கு எப்படி எல்லாம் குளிப்பறிக்கணும்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கியோ அது எல்லாமே எனக்கு ப்ரூஃபோட வந்து தெரியும். ஆனா வந்து இன்னைக்கு உன்னோட பொண்டாட்டி தேவையில்லாம ரூக்ஷி கிட்ட பேசி அவளுக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என் குழந்தைய வேற நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த, இப்படி ஒரு கொடூரமான ஒரு பொண்ணு நம்மளோட ராஜவம்சத்துல தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா நம்மளோட 8வது இளவரசர் பொண்டாட்டி பண்ண எல்லா தப்புக்கும் நானும் பொறுப்பாவேன், அதனால நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் 3 நாளைக்குள்ள வந்து நீ உன்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நிச்சயமா அதுக்கான தண்டனை உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளோட 8வது இளவரசரோ வந்து அது எப்படி என்னோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து டிவோர்ஸ் பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டியை விட்டுட்டு அவங்கள அனாதை ஆக்குறதை விட நான் சாகிறதே மேல, எனக்கு மரண தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்றாரு. என்ன எதிர்த்து பேசாத, உன்னோட ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே உன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, இதுதான் நடக்கும் அப்படின்றது எனக்கு எப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. எந்த இடத்துல அரியணை ஏறணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு வெளியில வந்து முட்டி போட்டு நாளெல்லாம் அப்படியே உட்கார வச்சிருவாரு 8வது இளவரசரை நம்மளோட அரசர். இப்ப கொற்ற மலையில 8வது இளவரசரோட கால் ஃபுல்லாமே அப்படியே ப்ரீஸ் ஆகி போயிடும். அவன் வந்து அவனோட ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவரை கூட்டிட்டு போய் இப்ப அவரோட பேலஸ்ல படுக்க வைக்க அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவரோட காயத்துக்கு ஃபுல்லாமே மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கு. எதுக்காக நீ ரூக்ஷி கிட்ட பேசுறதுக்காக போன அப்படின்னு சொல்லி 8வது இளவரசர் கேட்க, அதுவோ வந்து ரூக்ஷி வந்து அரசருக்கு இப்ப நெருக்கமா இருக்கா இல்லையா, அதனால வந்து அரசர் நம்ம வம்சத்தை சேர்த்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தவங்கள அழிக்கிறதுக்கு திட்டமிடுறாரு அப்படின்றத சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் போனேன், அது மட்டும் இல்லாம அவகிட்ட வந்து எப்படியாவது வந்து காலில் விழுந்து பிச்சை கேட்கறதுக்காக தான் போனேன்னு சொல்றா. 8வது இளவரசர் தன்னோட ஒய்ஃபை நினைச்சு ரொம்பவுமே பரிதாபப்படுறாரு. இப்ப வந்து அரசர் 3 நாளைக்குள்ள அவளை டிவோர்ஸ் பண்ண சொன்ன உத்தரவை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறா. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கும் அபாசன் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ரொம்ப சீரியஸா இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய ஆத்மா அவளோட உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் வந்து 4வது இளவரசரோ ரூக்ஷி நான் சொல்லி அவ பேரை சொல்லி கூப்பிடுறது அவ காதுல விழுந்துட்டே இருக்கு. இப்ப 4வது இளவரசரோ கண்ணு திறந்து பார்க்கும் போது அவளோட பக்கத்துல உட்காந்து அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவளோட வேலைக்கார பொண்ணு கிட்ட, யோசிச்சு பாரு, என்னோட அக்கா, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு, இப்ப என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள நான் இழந்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, அவளோ வந்து கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வந்தேன், ஆனா வந்து இப்ப முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.